இருந்து பாப்போங்க. டாக்டர் ஆ, டாக்டர் என்னப்பா நொண்டிட்டு வர, என்னாச்சு? இன்னைக்கு தீபாவளியா? ஆ, ஆமா தீபாவளி தான். மைசூர் பாக்கு சாப்பிட்டேனா, ஆ. இப்படி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா திடீர்னு கால்ல விழுந்துச்சு சரி, 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 அழுவாத, அழுவாத, அழுவாத. சரி, பயப்படாதப்பா. டாக்டர். டாக்டர் ம். உக்காந்தா நெட்டி நெட்டியா வருது டாக்டர். சரி, இங்க பாரு. இங்க பாருங்க, உங்க பாக்கெட்ல யாரோ பொட்டு வெடி வச்சிருக்காங்க, அதான் நெட்டி நெட்டியா வருது. ஓகே, நெக்ஸ்ட் பேஷண்ட். டாக்டர் டாக்டர் இன்னைக்கு தீபாவளி ஆச்சா? ஆமா, இன்னைக்கு தீபாவளி இல்லாம வெடி வெடிச்சுக்கிட்டு இருந்தோம். தீபாவளிக்கு வெடி வெடிக்காம வேற என்னப்பா பண்ணுவாங்க? அது யானை வெடி இருந்துச்சு, லட்சுமி வெடி இருந்துச்சு. சரி, இப்போதைக்கு என்கிட்ட வந்திருக்க, அதை சொல்லு. அதான் டாக்டர், குழந்தை வந்து தவக்கலை வெடி முழுங்கிடுச்சு. இந்த தவக்கலை வெடி முடிஞ்சிருச்சா? சரி, நான் பாம்பு மாத்திரை தரேன், இந்த சாப்பிடுங்க, தவக்கலை தானா வெளில வந்துடும். சரி, அந்த குழந்தை காமி, நான் செக் பண்றேன். இந்த குழந்தை பேர் என்னப்பா? குழந்தை பேரு ஆறுமுகம். என்னப்பா பொம்பளை குழந்தைக்கு போய் ஆம்பளை பேர் வச்சிருக்க? ஐயோ டாக்டர், இது என்னோட குழந்தையே இல்ல, பக்கத்து வீட்டு குழந்தை. யாரு என்ன பேசிட்டு இருக்க? என்னப்பா, நாங்க டாக்டரோட பேசிட்டு இருக்கோம்ல, ஏன் நடுப்புற வந்து? யோ, யார் டாக்டர் தெரியுமா? நான் தான் டாக்டர். அவர் சொல்றேன். ரொம்ப நன்றி ஐயா, ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அழகாவே சிரிக்க வச்சாங்க. இவங்களை தொடர்ந்து அடுத்து யாரு நம்மள வந்து சிரிக்க வைக்க போறா அப்படின்றத பார்த்தோம்னா வந்து சந்தியாவும் விக்னேஷும். சந்தியா பாத்தீங்கன்னா வந்து 5ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இந்த ஒலிவாங்கி உயரம் கூட இல்ல, ஆனா